Hello friends, welcome to back my channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் உங்கள்ட்ட ஒரு ஹோம்மேட் சோப் பத்தி தான் ஷேர் பண்ண போறேன். ஸோ நீங்கள் ஸ்கின் whitening சோப் வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இந்த சோப் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் whiten up பண்ணும். உங்கள் ஸ்கின்ல எந்த டார்க் ஸ்பாட் இருந்துச்சுன்னா பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே ரிமூவ் பண்ணும். ஸோ இது என்ன சோப்பு நான் எதை வச்சு இந்த ஹோம்மேட் சோப் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி சோப் தான் நான் செய்ய போகிறேன். ஹோம்மேட் தக்காளி சோப். ஸோ இந்த சோப் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் whiten up பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது கூட சால்வ் ஆயிரும். உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் கூட இது ஒன்று ஒர்க் பண்ணும். ஸோ தக்காளி சோப் எவ்வளோ பெனிஃபிட்ஸாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு. ஸோ இந்த சோப் நான் எப்படி ரெடி பண்ண போகிறேன், இதுக்கு தேவையான பொருள்லானது வாங்க பார்க்கலாம். ஹோம்மேட் தக்காளி சோப் செய்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா தக்காளி ஃபஸ்ட் தேவைப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா நீங்கள் வேறு மஞ்சள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு தான் நீங்கள் போடணும். ஸோ அதில் கலர் இருக்கும். இதில் கலர் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஸ்பூன் நல்லா போட்டுக்கலாம். விட்டமின் இ கேப்சூல் 1 தான் நீங்கள் ஆட் பண்ணணும். உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 ஆட் பண்ணிக்கலாம். பியூர் சோப்புக்கு பதிலாக நீங்கள் பேஸ் சோப் கூட நீங்கள் அது ஆட் பண்ணிக்கலாம். சோப் பேஸ் இல்லாதனால நீங்கள் பியூர் சோப் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலோவேரா. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ் அலோவேரா தான் எடுக்கணும். மார்க்கெட்டில் விற்கிறதுலாம் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த அலோவேரா ஜெல் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணி நம்ம சோப் பேஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். தக்காளி நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல்லில் இந்த சைடில் இருக்கிற முள்ளை எடுத்துட்டு நம்ம இதில் இருக்கிற ஜெல் மட்டும் தான் எடுக்க போகிறோம். தக்காளி அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஜெல் எடுத்து பார்த்தீங்களா நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம நல்லா அரிக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இதில் 2 பொருள் மட்டும் போட்டு தான் இது மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரிக்க போகிறோம். ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரிச்சிட்டு போகிறேன். இந்த மாதிரி ஃபைனாக அரிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா இது நம்ம வடிகட்டிட்டு இதில் இருக்கிற ஜூஸ் மட்டும் எடுக்க போகிறேன். ஸோ இது நான் வடிகட்டிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா தக்காளியோ கற்றாழை மட்டும் தான், வேறு நான் எந்த வாட்டரும் ஆட் பண்ணல. நம்மளுக்கு தக்காளியில் வாட்டர் நம்மளுக்கு அடிச்சிடும். ஸோ இந்த ரெண்டுமே நல்லா நீங்கள் க்ளீனான வடிகட்டிக்கோங்க. ஸோ இப்போ நான் இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன் நம்ம பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லா நான் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுறேன். ஸோ இது கலர் இருக்காதனால நல்லா 1 டேபிள் ஸ்பூன் நல்லா நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வேறு கலரான ஒரு மஞ்சள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இதில் 1 ஸ்பூன் நான் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுறேன். கஸ்தூரி மஞ்சள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற பிம்பிள் பாக்டீரியா எல்லாமே ரிமூவ் பண்ணும். ஸோ கஸ்தூரி மஞ்சள் ஸ்கின் பிரைட்னிங் கூட நல்லது. ஸோ இதில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இதில் விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ண போகிறேன். விட்டமின் இ கேப்சூல் என்ன பண்ணோன்னா உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோயிங் பண்ணும். whiten up பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா இதில் நீங்கள் 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் 1 மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இது நல்லா நீங்கள் இதில் இருக்கிற எல்லாமே ஆயிலில் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஆட் பண்ணிட்டேன் நான். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். இதில் நாங்கள் மஞ்சள் தூள் விட்டமின் இ கேப்சூல் மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஜூஸில் ஏற்கனவே நம்ம தக்காளியும் கற்றாழை போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிசரின் கூட ஆட் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி பியர் சோப் எடுத்துறதுனால ஏற்கனவே இது கிளிசரின் சோப் இருக்கிறதுனால நான் இதில் கிளிசரின் ஆட் பண்ணல. நீங்கள் சோப் பேஸ் எடுத்திங்கன்னா அப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஷாயத்தில் உங்கள்கிட்ட காமிச்சிடுவேன் சோப் பேஸ் எப்படி இருக்கும்னு. அது நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுக்கு ரெடி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் நம்ம அடுத்தது பார்க்கலாம்.
இப்போ இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சைடில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சோப் எடுத்துருக்கிறேன், பியர் சோப் எடுத்துருக்கிறேன். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் சோப் பேஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது டபுள் பாயில் மெத்தடில் நான் இது நல்லா மெல்ட் பண்ண போகிறேன். ஸோ இது குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நான் வந்துட்டு டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ண போகிறேன். ஏற்கனவே என் சேனலில் பீட்ரூட் சோப் எப்படி செய்கிறது நான் போட்டிருக்கிறேன். நான் மேலே ஐ பட்டன் கொடுத்துருவேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ கூட நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஸோ வாங்க இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு நீங்கள் டபுள் பார் மெத்தடில் நீங்கள் மெல்ட் பண்ணிடலாம். இந்த சோப் உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே தக்காளி நம்ம ஸ்கின்னுக்கு பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்னஸ் பார்க்குறதுக்கு, க்ளோயிங் ஆகிறதுக்கு, பிம்பிள்ஸ், மார்க், டார்க் சர்க்கிள் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸோ தனியாக நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு சோப் செஞ்சு நீங்கள் உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்னஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே கேஸில் தண்ணி சூடு அறுத்து வச்சுட்டேன். இப்போ அது மேலே இது வச்சுட்டு டபுள் மெத்தடில் நான் அதை மெல்ட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி டபுள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது மேலே நான் வச்சுருக்கிறேன். அது மெல்ட் ஆயிரும். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் மெல்ட் ஆகுது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ்க்குள்ளே இது நல்லா மெல்ட் ஆயிரும். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரெடி பண்ணி பார்த்திங்களா தக்காளி இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெடி பண்ணது தக்காளி, கற்றாழை, விட்டமின் கேப்சூல், கஸ்தூரி மஞ்சளாக இது நான் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே ஆஃப் பண்ணக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணே இருக்கிறோங்க. இது நல்லா அதில் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் உங்கள் சோப் பேஸ் ரெடி. நீங்கள் ஒரு மூடில் மாற்றி உங்கள் சோப் ரெடி. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க. கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணுற சோப் பேஸை இதில் நம்ம ஊற்றிட்டு நம்ம சோப் ரெடி பண்ண போகிறோம். மார்க்கெட்டில் இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு கிடைக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி மோல்டு இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கிண்ணத்தில் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் சோப் ரெடி பண்ணலாம். ஸோ நான் இதில் என் சோப் லிக்விடை ஊற்றிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்துல ஊற்றிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 3 to 4 hours நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா உங்கள் சோப் ரெடி ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வெயிட் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 1 hour வரைக்கும் வைக்கலாம். ஸோ நான் வெளில வைக்கிறனால 4 hours நான் வெயிட் பண்ண போகிறேன். இது ரெடி ஆனோன்னா நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 hours கழிச்சு நான் ரூம் டெம்பரேச்சரில் வச்சேன். நம்மளுக்கு டொமேட்டோ சோப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இதில் ஊற்றினது பார்த்திங்களா, இதிலெல்லாம் கம்மியாகிடுச்சு. ஸோ இதுலேருந்து எல்லாம் நான் இதில் ஊற்றிட்டேன். ஸோ அதனால் நம்ம 3 சோப் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங் சோப். உங்கள் ஸ்கின் ஒயிட்னப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டேன் ஆயிடுச்சுன்னா அது ரிமூவ் பண்ணோம். எல்லாமே உங்கள் ஸ்கின் ப்ராப்ளமில் எல்லாமே இதில் ரிமூவ் ஆயிரும். ஸோ நான் இப்போ எப்படி மோல்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ இந்த மாதிரி மோல்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு கிண்ணத்துலேயோ பிளாஸ்டிக்லேயோ எண்ணெய் தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம டொமேட்டோ சோப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு ஸ்கின் ஒயிட்னப் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நல்லா நல்லாயிருக்கு. லைட்டாக எல்லோஷாக இருக்கும் உங்களுக்கு கஸ்தூரி மஞ்சள் போட்டுருக்கனால. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த சோப் வீட்டிலே ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு 1 வீக்கில் உங்கள் ஸ்கின் டேன் ரிமூவ் ஆகிறது பார்ப்பீங்க. உங்கள் ஸ்கின் நல்லா ஒயிட்னப் ஆகிறது நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலில் புதுசு இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட் வரும். அது மூலமா நீங்கள் நிறைய பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.